ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஆசி. இன்றைக்கி என்ன வீடியோனா, சார் கொஞ்சம் தரமான வேலையை பண்ணி விட்டாரு. அதாவது என்னென்னா 5G ஜியோவில் அன்லிமிட்டடாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக OnePlusல அப்டேட்டை போட்டு விட்டாரு. சோலி முடிச்சு அதனால வந்த விளைவு தான் இது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், OnePlus இப்போது ரீசெண்டாக எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் பண்ணுறதுனால தான் அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் பார்த்து எந்த மாதிரி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இப்போது காட்டுறேன் ஃபோனு எப்படி இருக்குன்னு. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போது வீடியோ வந்துச்சு இல்லையா, அதில் க்ரீன் லைன். ஸோ அது ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், ஒரு சில ஃபோனில் டபுள் லைன் அப்படி நிறையா கோடெலாம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நான் என்ன பண்ணேன் தெரியாமல் டோல் ஃப்ரீ கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரீசெண்டாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணேன், அது 1 வீக் அப்புறம் அந்த மாதிரி க்ரீன் லைன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க எல்லாம் அந்த IMEI நம்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னாங்க ஃபோனில். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த க்ரீன் லைன் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். நாங்கள் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த க்ரீன் லைன் தெரியல. ஸோ ஆனால் அந்த க்ரீன் லைன் வந்து ஸ்க்ரீன் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகே இது ஹார்ட்வேர் இஷ்யூ இல்லை, நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் சர்வீஸ் சென்டர் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அங்கே உள்ளே போனதும் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் கொடுக்குற மாதிரி எங்களையும் டோக்கன் போட சொன்னாங்க. அதனால் அவர் கூப்பிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா 64 டோக்கன் நம்பரு. பட்டு நாங்கள் போகையில் ஒரு 30 என்னமோ தான் போயிருந்துச்சு. சரி சீக்கிரம் போயிருன்னு பார்த்தா அங்கே நாங்கள் வந்துட்டு 2 to 3 hours வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பியூன்னு பார்த்தா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கலர் கோடோடு தான் உட்காந்துருந்தாங்க. நமக்கு அது ஒரு லைனோடு இருந்துச்சு. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 லைன் வரைக்கும் இருந்துச்சு. சில பேருக்கு டிஸ்பிளே ஃபுல்லாகவே கோடாக தான் இருந்துச்சு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு வர்ற மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. அங்கே சாப்பிடாம போனால பசி ஆயிடுச்சு. அதனால ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். A few moments later. ஃபைனலாக நம்ம நம்பர் வந்துருச்சு. அதனால் நாங்களும் என்னன்னு சொல்லி போய் பார்த்தப்ப என்ன இஷ்யூலாம் பார்த்துட்டு டிஸ்பிளேலாம் பார்த்துட்டு அங்கே ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது நாளைக்கு வரையில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் கேட்பாங்கன்னு பயந்தோம். ஏன்னா எங்ககிட்ட பில் இல்லை. பார்த்தா அது எதுவுமே கேட்கல. லைஃப் டைம் வாரண்டி வேறு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் ரெடியாகி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த டைமில் பெங்களூரில் நல்ல மழை. அதனால மழை நின்னதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பியிருக்கோம். இப்போ ரோடெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நல்லா ஈரமாக இருந்திருக்கு. அங்கங்கே தண்ணி கூட நிற்கும். எப்படியும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஃபைனலாக வந்தாச்சு கைஸ். உள்ளே போய் சரி நேற்று மாதிரி இன்றைக்கும் கூட்டமாக இருக்கும் உட்கார வச்சுருவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதும் செக்யூரிட்டி சார் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னாங்க. இல்லை இந்த மாதிரி டிவைஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பில்லை காட்டினோம். நிறையா டிஸ்பிளே மாற்றின ஃபோன்லாம் அங்கே தான் இருக்குது. நம்மளோட ஃபோனும் அங்கே தான் இருக்கும். இப்போ பில் கொடுத்தாச்சு. அவங்களும் வந்துட்டு வரிசையாக எல்லோரும் கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் டிவைஸ் ரெடி ஆகிடுச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தலை அங்கே தான் இருக்கார். நேற்று நாங்கள் மொபைல் கொடுக்கும்போது அவங்க என்னென்னா பயமுறுத்தி விட்டுட்டாங்க. அது என்னென்னா ஃபோன் வந்து அவங்க டிஸ்பிளே ரிமூவ் பண்ணதில் பேக் பேனல் வந்து ஹீட் பண்ணி கழட்டுவாங்களாமா. ஸோ அந்த கழட்டுறப்போ பேக் பேனல் பிரேக் ஆகவோ கலர் ஃபேடாகவோ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரேர் கேஸஸாக அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு சரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கொடுத்துட்டு வந்தோம்.
ஸோ வந்து பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் தான் செக் பண்ணேன் பேக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. எதுவும் பிரேக்லாம் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. சார்ஜ் வேறு 1% இருந்துச்சு. ஸோ சார்ஜ் போட்டு அப்படியே செக் பண்ணேன் எல்லாமே, பிரைட்னஸ்ஸு, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். செக் பண்ணிலே பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் வந்து ஸ்லைடர் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த வால்யூம் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்டோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதுவும் கொடுத்தேன். வித்தின் 2 minutesல அதுவும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் கேமரா செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆச்சு. அப்படியே சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபோனை வாங்கியாச்சு. கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஆனால் வேறு செம்மையாக பெய்ஞ்சிருக்கு இன்னைக்கு. கைஸ், ஓவராலாக ஒன் ப்ளஸ் சர்வீஸ் ஓகே தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.